போலாமா சார்? தமிழ்நாட்டில் விரைவில் அது இன்றைக்கே கூட தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்கிற சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை வாக்காளர்களின் மனநிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் இதை உணர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில இதுவரை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு 50% அரசாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இதுவரை அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையிலே சொன்ன திட்டங்கள் பல 50% அளவிலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசை 50% அரசு என்று நாங்கள் அழைக்கிறோம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனோநிலை இருப்பதால விஜய் போன்றவர்கள் அந்த கூட்டணியை நோக்கி செல்லக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மூத்தவர்களாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார், டாக்டர் ராமதாஸ், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்வைக்க விரும்புகிறது. அந்த அணி தேவைப்பட்டால் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து ஒரு மாற்று அணியாக உருவாகலாம் என்கிற யோசனையையும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்வைக்க விரும்புகிறது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரை பல படுகொலைகள், பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது என்று சொன்னார். இன்றைக்கு உண்மையை உற்று நோக்கினால் காவல்துறையின் ஈரல் அருகி போய்விட்டது. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் கூட காவல்துறையின் ஈரலை, காவல்துறையை சரி செய்ய இயலாது. எனவே காவல்துறை முழுமையாக மாற்றம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 8 மணி நேர வேலை காவல்துறையிலே வேண்டும், 8 மணி நேர வேலை சிறைத்துறையிலே வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருந்து இந்த கோரிக்கையை இந்தியாவின் பல்வேறு இடங்களிலே மனித உரிமை ஆர்வலர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அரசும் இதற்கு செவிசாய்ப்பதில்லை. எனவே மனிதர்கள் 24 மணி நேரமும் பணியாற்றினால் மிருகங்களாக மாறிவிடுவார்கள் என்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். சாமானிய மனிதர்களுக்கே இந்த நிலைமை என்றால் காவல்துறை கடுமையான பணிச்சுமை கொண்டது, சிறைத்துறை அதைவிட கடுமையான பணிச்சுமை கொண்டது. இவர்கள் 24 மணி நேரம் பணியாற்றினால் இவர்கள் மிருகங்களாக மாறுவதை தவிர்க்க இயலாது. எனவே அரசு காவல்துறை சீர்திருத்தம் என்று பெயரளவிலே சொல்லாமல் உண்மையிலேயே காவல்துறைக்கு 8 மணி நேர வேலை என்கிற உத்தரவை இட வேண்டும். அதேபோல் 2022 அருணா ஜெகதீசன் ஆணையம்
20க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆணையம் பரிந்துரைத்தது. இன்றைக்கு வரை எந்த காவல்துறை அதிகாரியின் மீதும் தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ரெவென்யூ என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்தது. அந்த நடவடிக்கையும் இதுவரை அரசாங்கம் எடுக்கவில்லை. ஆனால் இதே திமுக அரசு அந்த துப்பாக்கி சூடு நடந்த போது அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியிலே பார்த்து அதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன போது அதை கேலி செய்தது, கிண்டல் செய்தது. அதை எதிர்த்து எங்களை போன்றவர்களோடு இணைந்து போராட்டம் செய்தது. ஆனால் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு வரை எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. எனவே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் சொல்வதால் மட்டும் காவல்துறை மாறிவிடாது. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு நிரந்தரமான டிஜிபி தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்றைக்கு உளவுத்துறைக்கு ஒரு டிஜிபியை நியமித்திருக்கிறார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை வரலாற்றில் ஒரு பெண்ணை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதையெல்லாம் தாண்டி காவல்துறையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அரசியல் என்கிற அடிப்படையில ஒருபோதும் பாஜகவை நோக்கி தவேக தலைவர் விஜய் அவர்கள் நகரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல டாக்டர் ராமதாஸ், சசிகலா அம்மையார் இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மகா கூட்டணியை விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வேற ஏதாவது தகவல் இருந்தா, செய்தி இருந்தா கேளுங்க. கூட்டணி ஏற்கனவே 3வது கூட்டணின்னு சீமான் வந்துட்டாரு. சீமானை தமிழக மக்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. பெரியாரை புறந்தள்ளுகிற திராவிட சித்தாந்தத்தை ஏற்காத யாரையும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார். எனவே 3வது அணி என்று தன்னை சீமான் சொல்லிக் கொள்கிறார். அதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஒரு மாற்று அணி என்கிற அளவில் தவேக இந்த அணியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 3வது அணி என்று அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை மாற்று அணி என்று சொல்லலாம். விஜய் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் விஜயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவருக்கு மைனஸ் ஆகாது. ஆங்கிலத்தில் சொல்வது போல பிளஸ் ஆகத்தான் அது மாறும். எனவே ஒரு மாற்று அணியை விஜய் உருவாக்க வேண்டும். பிஜேபியை பற்றி கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது என்று நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். நிச்சயமாக நான் நேற்றைக்கு கூட டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்திருக்கிறேன். சசிகலா அம்மையார் அவர்களையும் நான் சந்திப்பேன். தவேக தலைவர்களையும் சந்தித்திருக்கிறேன். ஒரு மாற்று அணி உருவாவதற்கான முயற்சியை நாங்கள் முன்னெடுப்போம். மிகப்பெரிய அதிமுக திமுக எதிர்த்து 3வது அணி வெற்றி வாய்ப்பு இல்லை, அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வட தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்தவர் டாக்டர் ராமதாஸ். தென் தமிழ்நாட்டின் அரசியலை கடந்த காலத்திலே தீர்மானித்தவர் சசிகலா அம்மையார். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் சக்தியை தீர்மானிப்பவர் விஜய். இவர்கள் எல்லோரும் இணைந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். இல்ல, அதாவது இளைஞர்களுடைய வாக்கு விஜயை நோக்கி இருக்கிறது. திமுக விஜய்க்கு பயப்படுகிறது, அதிமுக விஜய்க்கு பயப்படுகிறது, பாரதிய ஜனதா கட்சியும் விஜய்க்கு பயப்படுகிறது. பயம் என்றால்
ஆள் பலம் படைபலம் என்பதல்ல. மக்கள் வாக்களித்து விடுவார்கள், தங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து போய்விடும் என்று எல்லோருமே பயப்படுகிறார்கள். சீமானுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் அதல பாதாளத்திற்கு போய்விடும். அதே போல் திமுக, அதிமுக இந்த வாக்கு வங்கிகள் எல்லாம், வாக்கு வங்கியே இல்லாத காங்கிரஸ் அதனாலேதான் விஜயோடு கூட்டணிக்கு போய்விடலாம் என்று நினைத்தது. அது மேலிட முடிவால மீண்டும் திமுக அணிக்கு சென்று விட்டது. எனவே எல்லோரும் விஜயை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் இளைஞர் பலம் இருக்கிறது என்கிற அந்த ஒரே ஒரு முடிவுதான். ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி இல்ல, அதெல்லாம் தனி நபர்கள், ஒற்றையாட்கள். அவங்க பேர்ல ஏதாச்சும் கட்சி வச்சுக்குவாங்க, அவர்கள் எதிர்பார்ப்புகளோடு போவார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் பின்னாலே வந்து விடுவார்கள். அது தேர்தலுக்கு தேர்தல் தமிழ்நாட்டிலே இப்படி நடைபெறும். இப்படி லட்சம் அடித்து வைத்திருக்கிற முஸ்லிம் கட்சிகள் மட்டும் 80 தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அதனால் அவர்களை பற்றியெல்லாம் பேசி நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். நாங்க போன முறை, நீங்களும் எங்களையும் அப்படி நினைச்சிடக்கூடாது, போன முறை நாங்கள் தான் கமலஹாசன் தலைமையிலே ஒரு அணியை உருவாக்கினோம். தமிழ்நாட்டில மக்கள் நீதி மையம் தலைமையிலான ஒரு அணியை உருவாக்கியதில் பெரும் பங்கு எங்களை சாரும். நாங்கள் கடந்த காலத்தில் கமலஹாசன் அணியோடு இணைந்து 10 இடங்களில தேர்தலில போட்டியிட்டோம். நானே 1000 விளக்கில போட்டியிட்டு 12,000 வாக்குகள் வாங்கினேன். அதே போல் 3 இடங்களிலே அதிகபட்ச வாக்குகளை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். மக்கள் நீதி மையத்திலே திருச்சி கிழக்கு, தொண்டாமுத்தூர் போன்ற இடங்களிலே பெரிய பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம். குஷ்புவை எதிர்த்து நான் போட்டியிட்டேன், நேருவை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம், எஸ்பி வேலுமணியை எதிர்த்து போட்டியிட்டோம். 3லேயும் அதிகமான வாக்குகளை நாங்கள் அங்கே பெற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அணியை மக்கள் விரும்புகிறார்கள். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இல்லாத அணியை, அதுவும் பெரியாரை முன்னிறுத்துகிற அணியை. அந்த வகையிலே தான் சசிகலா அம்மையார், டாக்டர் ராமதாஸ், சகோதரர் விஜய் இவர்கள் எல்லாம் ஒரு அணியில வர வேண்டும். அது மாற்று அணியாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். மாற்று அணி உருவாக வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தலைமையில சசிகலா அம்மையார், டாக்டர் ராமதாஸ், எங்களை போன்றவர்கள் எல்லாம் அதில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அப்படி நடந்தால் குறைந்தபட்சம் ஒரு 25 இடங்களிலே நாங்கள் போட்டியிடுவதற்கான முயற்சியிலே இருக்கிறோம். நன்றி.